ஈழ மண்ணில் பார்த்தீங்கன்னா இனப்படுகொலை நடந்த சமயத்துல என் மச்சான் சீமான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, உலக மக்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. இந்த காணொலியை பாருங்க. 2008 நாங்க உங்க ஆபீஸுக்கு எங்க அக்காவோட குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கதறிட்டு வந்து நின்னோமே, அப்ப என்ன மிஸ்டர் சீமா நீங்க பண்ணீங்க? என்னைய காப்பாத்தீங்களா? அதே ஆபீஸ்ல வச்சு என்னைய கதற கதற என் வாழ்க்கையை சீரழிச்சிங்களே, மறந்துட்டீங்களா? இந்த எல்லா கேடுகட்ட வேலையும் பண்ணிட்டு ஈழத்துல போர் நடந்துட்டு இருக்கும் போது உங்க அண்ணன் நாய் மேயரமாய் மேய்ஞ்சிட்டு இருந்தானே, பண்டாட்டி நான் வந்து நல்லவன் இல்லடி கேடு கட்டவன் அப்படின்னு. அப்ப அந்த தொடப்பக்கட்ட நாய்க்கு வந்து நான் தமிழா என்னன்னு தெரியாதாமா? ஒரு பொண்ணுக்கு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஒரு பொண்ணுக்கு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. தம்பி தம்பி, நான் தமிழர் கட்சிக்கு யாரா ஒருங்கிணைப்பாளர்? செந்தமிழன் சீமான். செருப்ப கொண்டு அடிப்பேன், தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். செந்தமிழ் சீமான் பாத்தியாடி? பாத்தியாடி? தமிழருடைய ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர், முதல்ல ஆரம்பிச்சு தலைமை ஒருங்கிணைப்பாளர் இறந்த உடனே அவனுடைய மனைவி பிரெக்னன்சி, அந்த சமயத்துல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி 2 பேர் போட்டி போடுறான். ஒருத்த யாருன்னு கேட்டா இந்த எடுபட்ட எச்சபுரிக்கு சீமான். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் குண்டி கழுவுற ஜக்க தூக்கின்னு வருவான் பார், அந்த எச்சபுரிக்கு சாட்டை தோல்மணிங்க. 2 பேரும் மாத்தி ஒருத்தி பின்னாடியே போனாங்க. உடனே அந்த பொண்ணுடைய அப்ப என்ன பண்ண, இவன் ஆல்ரெடி சினிமாக்காரன், நிறைய இடத்துல மேஞ்ச மாதிரி ஒரு இன்ஸ் வந்திருக்கு, அதனால சீமான் வானா சாட்டை நல்லவ மாதிரி தெரியுதுன்னு அவனுக்கு கட்டி கொடுத்துட்டான். மாப்பிள்ள சீமான், உன் மேல உள்ள தனிப்பட்ட ஒரு அக்கறையில சொல்றேன், நாளைக்கு நீ ஆட்டத்துக்கு வந்து செத்து போனாலும் சரி, இல்ல என் தம்பி விஜய் லாரியில அடிபட்டு சாவறான் பத்தியா, அந்த மாதிரி நீயே அடிபட்டு செத்தாலும் சரி, அதுக்கு முதல் காரணம், முழு காரணம் உன் கூட வச்சுக்கிட்டு இருக்கிற பேர் 7ஆம் தர பெருந்தர நாய், அந்த சாட்டை துறைமுருகன் தான். உன்னுடைய சாவுக்கு முதல் காரணமும் முழு காரணமும் சாட்டை துறைமுருகன் தான். இந்த ஆளுடைய பிறந்த நாள் மார்ச் 1. அப்படி பூமிக்கு வந்து எழுச்சி சூரியனா உதிக்கிறாராம், எழுச்சி விடியல் அரசு உதிக்கிறாராம். அப்ப யாரையாவது ஒருத்தரை அப்படி காலி பண்ணும்ல, அதனால பிப்ரவரி கடைசி நாள், அதாவது மார்ச் 1ஆம் தேதிக்கு முதல் நாள் விஜயை காலி பண்றாராம். அப்ப ஒரு விஜயோடைய டைவர்ஸ் கேஸை எடுக்கிறார். நான் திரும்ப சொல்றேன், அந்த வீணா போன முதலமைச்சருடைய பிறந்த நாளைக்கு முதல் நாள் இந்த பிரச்சனை சூரூபமாச்சு. அப்பனா என்ன அர்த்தம்? ஆதரவான ஒட்டுமொத்த ஊடகங்கள் அனைத்தும் விடியல் அரசுக்கு விளக்கு பிடிக்கும் விதமாக விஜயை நசுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்க. நான் முதல்ல அங்கீகரிக்கேன்டா, ஏடா கோர்ட் அங்கீகரிக்கணும், நான் அங்கீகரிக்கிறேன்டா. விஜய் பொண்டாட்டி தெரிச்சானா போ, எங்க வேணா எழுதிக்க. ஆமா, பட்டு வெட்டி பட்டு சட்டையோட பட்டு புடவையோட சும்மா ஜம்முன்னு மனசாட்சிக்கு நான் நீதிபதி அப்படின்ற ஒரு கதையாக போய் சீமான் வாயில காதி துப்புன கதையாக போய் ஜம்முன்னு ஒரு திருமண நிகழ்ச்சியில கலந்துகிட்டார் என் தம்பி விஜய். அவன் நான் கடைசியா ஒரு வார்த்தை பட்டேன், விஜயலட்சுமி விபச்சாரின்னா. நான் கேட்கிறேன், விஜயலட்சுமி விபச்சாரி அப்படின்னு ஒத்துக்கிறேன். அது விபச்சாரி கூட ஏன்டா 15 வருஷமா குடும்பம் நடத்துறேன், எதுக்காக குடும்பம் நடத்துறேன்? அப்பெல்லாம் சொம்படிச்சுக்கிட்டு விளக்கு பிடிச்சியா சாட்டை துறைமுருகா ஒன்னதான் கேட்கிறேன், விளக்கு பிடிச்சியா? நல்லா தெரிஞ்சுங்க, கூட இருக்கிறவனா ஊழல்வாதியா நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் தேவையில்லை. அடிப்படை தொண்டர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும், உங்களுடைய தலைவன் நல்ல தலைவன், ஓகேவா? நல்ல தலைமை. திரிஷாம அவனை பத்தி சம்மந்தப்படுத்தி பேசினா அதை பத்தி காதலே வாங்காதீங்க. எந்த ஒரு பொது வெளியில அவன் தன்னுடைய காதலியை வருங்கால மனைவியை அணைத்து கொண்டு அவன் மேடை ஏறினானோ அவன் வெள்ளாமை, வெளிப்படையானவன், ஓகேவா? ஓபன் புக், ஓபன் யூனிவர்சிட்டி. அவனை தயவு செஞ்சு தவற நினைக்காதீங்க. ஆண்மகளே கடையம் ஒவ்வொரு இடத்துலையும் ரூமுக்கு ரூம் விஜயலட்சுமி பேர் எத்தனை விஜயலட்சுமி வாழ்க்கையை நாசமாக்கணும் தெரியாது. அத்தனைக்கும் விளக்கு பிடித்தவன் இந்த சாட்டை துறைமுருகன். அவனுக்கு தான் தெரியும் என்னுடைய ஹிஸ்டரி. விஜயோட ஹிஸ்டரியை பத்தி நீங்க பேசாதீங்களா?
விஜய் என்னைக்குமே விஜய் தான். மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் பிஜேபியா காங்கிரஸா, மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேவா டிஎம்கேவா. சோ இந்த நால்வரையும் தாண்டி ஒருவர் அப்படி மண்ணுக்குள்ள எழுதுறாருன்னா 48,000 கொல்லிப்பூச்சி மருந்துகள் அந்த செடியை நசுக்கும். அதுல முதலாவது விஷ மருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சீமானுங்கிற இந்த எச்ச நாய் தான். வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். மேட்பாக்ஸ் சேனல் மூலமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். விஜய் 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 சமீப காலமாக விஜயோடைய பர்சனல் விஷயத்தை நிறைய பேர் கிளறிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா சீமானுடைய எடுபுடி, தண்டச்சோறு, அல்லக்கை எப்படி வேணா சொல்லலாம். அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற ஒரு கேப் மாதிரி முள்ள மாதிரி. இந்த கேப் மாதிரி முள்ள மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் ஒன்னு அடிக்கிட்டே இருக்கான். ஓகேங்களா, எனக்கு அந்த ஒரு சில காணொலியை பார்க்கும்போது எண்ணிய மரியாதை சிரிப்பு. டெய்லியும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காணொலி போடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்புக்கு அந்த 7:30 வந்துருச்சு. அந்த 7:30 என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா புதுசா ஒரு 7:30 கிளம்பிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்ப சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் கட்சியினரே கழுவி ஊத்தி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி விஜயோடைய ரசிகர்கள், கட்சி நிர்வாகிகள் விஜயை விட்டு நாங்கள் வெளியில போயிட்டோம், விஜயோட நடவடிக்கை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, ஈவன் சொன்ன மாதிரி ஒரு கமெண்ட்ஸ், அதாவது ஏதோ ஒரு வீடியோ கமெண்ட்ஸ்ல பார்த்து அதுல இவரு விளக்கம் கொடுக்கிறாராம். இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் மத்திய அரசு எதிரி, மாநில அரசு எதிரி அப்படின்னு நம்ம மாப்பிள்ள சீமான், விஜயலட்சுமி புருஷன், மத்திய அரசு மாநில அரசுலாம் விட்டானுங்க. இவங்களுடைய ஒரே போக்கஸ் விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் தான் இவங்களுடைய ஒரே இது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதிகள் இருந்தும் இவனுடைய ஆதரவாளர்கள், இவனுடைய நிர்வாகிகள் எல்லாம் சைலண்டா போய் விஜய் கட்சியில இணைந்து விட்டார்கள். இதுதான் உண்மை. ஓகேங்களா, இதை மறைப்பதற்காகவும் யாருன்னா கேள்வி கேட்டா மறுப்பதற்காகவும் புதுசா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி எதனா ஒரு 10 கமெண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு டெய்லியும் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்கி எடுக்கிற வேலை தான் இவனுடைய வேலை. சமீபத்துல பாத்தீங்கன்னா விஜய் திரிஷா மேட்ரை எடுத்து ஒரு பெருசா பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்க எல்லாம் என்னமோ உத்தமம் மாதிரியும், அவங்க மட்டும் விபச்சாரியுடைய வாழ்ந்தோது மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய தப்பு தம்பி. 15 வருடம் என் தங்கச்சி விஜயலட்சுமியோட குடும்பம் நடத்தியிருக்கான் அவன் தலைவி. அவன் பேர் என்ன, சீமானுங்கிற எச்சப்பொறுக்கி. அந்த எச்சப்பொறுக்கி என்ன சொல்லுது, முடிஞ்சா கேஸ்குள்ள போட்டுக்கோ, ஓகேவா? அந்த எச்சப்பொறுக்கி என்ன சொல்லுது, விஜயலட்சுமி நான் பார்த்ததே கிடையாது, அவன் யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன எடுபட்ட நாய் ஒரு கட்டத்துல போலீஸ் கிடுக்குப்பிடி பிடிச்சிட்டாங்க. நிறைய அழுத்தத்தின் காரணமாக ஒரு கிடுக்குப்பிடி பிடிச்சவங்க விருகம்பாக்கம் ஸ்டேஷன் வாசல்ல ஒரு 500 பேரோட போய் திரண்டு, காசு கொடுத்து கூட்டினானோ, பிரியாணி கொடுத்து குவாட்டர் கொடுத்து கூட்டினானோ தெரியாது, போய் திறந்து உள்ள போய் செருப்படி வாங்கிட்டு வெளில வந்தவா விஜயலட்சுமியை நான் தான் வைத்திருந்தேன், அவளை நான் தான் கருவறுத்தேன். வெக்கமா இல்ல உங்களுக்கு? கடைசியா ஒரு வார்த்தை போட்டேன், விஜயலட்சுமி விபச்சாரின்னா. நான் கேட்கிறேன், விஜயலட்சுமி விபச்சாரி அப்படின்னு ஒத்துக்கிறேன். அது விபச்சாரி கூட ஏன்டா 15 வருஷமா குடும்பம் நடத்துறேன், எதுக்காக குடும்பம் நடத்துறேன்? அப்பெல்லாம் சொம்படிச்சுட்டுல விளக்கு பிடிச்சியா சாட்டை துறைமுருகா ஒன்னதான் கேட்கிறேன், விளக்கு பிடிச்சியா? ஒரு பொண்ணுக்கு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஒரு பொண்ணுக்கு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. தம்பி, நான் தமிழர் கட்சிக்கு யாரா ஒருங்கிணைப்பாளர்? செந்தமிழன் சீமான். செருப்ப கொண்டு அடிப்பேன், தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். செந்தமிழ் சீமான் பாத்தியாடி? பாத்தியா? செந்தமிழ் சீமான் கிடையாதுடா. அவன் யாரும் XYZ. அவனுடைய
பொண்டாட்டி அவன் இறந்துட்டான், கொண்டுட்டாங்க. முதல்ல ஆரம்பிச்சு தலைமை ஒருங்கிணைப்பாளர் இறந்த உடனே அவனுடைய மனைவி பிரெக்னன்சி, அந்த சமயத்துல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி 2 பேர் போட்டி போடுறான். ஒருத்தன் யாருன்னு கேட்டா இந்த எடுபட்ட எச்சபுரிக்கு சீமான். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் குண்டி கழுவுற ஜக்க தூக்கின்னு வருவான் பார், அந்த எச்சபுரிக்கு சாட்டை தோல்மணிங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தி பின்னாடியே போனாங்க. உடனே அந்த பொண்ணுடைய அப்ப என்ன பண்ண, இவன் ஆல்ரெடி சினிமாக்காரன், நிறைய இடத்துல மேஞ்ச மாதிரி ஒரு இன்ஸ் வந்திருக்கு, அதனால சீமான் வானா சாட்டை நல்லவ மாதிரி தெரியுதுன்னு அவனுக்கு கட்டி கொடுத்துட்டான். நல்லா தெரிஞ்சுங்க, நாம் தமிழருடைய ஆரம்ப கட்டத்தில் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அவனை போட்டு தள்ளிட்டு அவனுடைய மனைவியை 2ஆம் தாரமாக கட்டிக்கிட்டவன் தான் இந்த சாட்டை துரைமுருகன். நல்லா தெரிஞ்சுங்க, இந்த சாட்டை துரைமுருகனுக்கு யூடியூப்னால வருமானம் கிடையாது. இந்த நாம் தமிழரோட ஒருங்கிணைப்பாளர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில 1000 கோடி சொத்தை சேர்த்து வச்சிருந்தாரு. புதுக்கோட்டையில மிகப்பெரிய ஒரு குட்டி டான். அந்த குட்டி டான் எங்க பார்த்தாலும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், வீட்டு வாடகை, அப்படி இப்படின்னு அதுல பாத்தீங்கன்னா ஒரு 50 லட்சத்துல இருந்து ஒரு 2.5 கோடி வரைக்கும் ஒரு வருமானம் வருது. அந்த வருமானத்தை பிச்சை எடுத்து துண்ணுட்டு இருக்கிறவன் தான் இந்த சாட்டை துரைமுருகன். அதுல இருந்து எச்சிய பொறுக்கி திங்கிறவன் தான் இந்த சீமான். ஏன் எச்சிய பொறுக்கி இருக்கீங்கன்னா இவனுங்க 2 பேரும் தான் இரட்டை குழல் துப்பாக்கிகள். ஒரு பொண்ணுக்கு தானே 2 பேரும் போட்டி போட்டாங்க. அப்புறம் எனக்கு தான் கிடைக்கல, நீயாவது அனுபவிச்சுட்டு போ. பொண்ணே இல்ல, சொத்துக்காக தானே அவன் கல்யாணம் பண்ணான். சொத்துக்காக தான் அவன் கல்யாணம் பண்ணான். 15 வருஷம் வாழ்ந்த பொண்ணை விபச்சாரின்ட்டாங்க. அப்ப விபச்சாரி கூட இன்னும் மயிருக்கு 15 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த. ஆமா, நான் படுத்தேன், எல்லா விஷயமும் செஞ்ச, கருவறுத்தேன், மத்தியில 1000 மக்களுக்கு மத்தியில, ஊடகத்துக்கு மத்தியில வாழ்ந்து எடுத்தானே, அல்ல கை நொல்ல கை அப்படின்னு சாமா போட கொடுத்து ஆமான்னு சொல்லிச்சு. ஆமான்னு சொல்லிச்சியா? அண்ணன் ஆம்பளை என்ன வேணா செய்வான். ஒரு தலைவன் வழிகாட்டியாக இருக்க வேண்டும், தருதலையா இருக்கக்கூடாது. சொம்பு தூக்குனவன், விளக்கு பிடிச்சவன், இவெல்லாம் கூட இருக்கும்போது அப்பனுடைய கோல் எப்படி இருக்கும் பார்த்தீங்க. வெளியில சீப்போ இவன் தேர்தலுக்கு தேர்தல், இவன் பாத்தீங்கன்னா தனித்து நிற்போம் தருதலையா மாத்தேன், இவன் பின்னாடி நம்ம நின்னா செருப்படி வாங்குவோம் வீட்டுல சொல்லிட்டு சைலண்டா தொண்டர்கள் வெளியே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போலாமா, தமிழக வெற்றி கழகத்துக்கு போலாமான்னு ஒரு 2 மைண்ட் செட்டப்ல இருந்து அத்தனை பேருமே சைலண்டா தமிழக வெற்றி கழகம் விஜய் தலைமையில போய் சேர்ந்துட்டாங்க. இத பிடிக்காம இந்த சொம்பு தூக்கி சாட்டை துரைமுருகன் என்ன பண்றான், தினம் விஜயை தாக்குறதா நினைச்சுக்கிட்டு ஒரு வீடியோ. தம்பி சாட்டை, முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, என் மச்சான் பேர் என்ன, விஜயலட்சுமி புருஷன். விஜயலட்சுமி என் தங்கச்சின்னே அவன் என் மச்சான் தானே. தம்பி புரிஞ்சுக்க, 2 பேருமே நீங்க பண்றது சரி என்றால் என் தம்பி விஜய் பண்ணுவதும் சரிதான். ஈழ மண்ணில் பாத்தீங்கன்னா இனப்படுகொலை நடந்த சமயத்துல என் மச்சான் சீமான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, உலக மக்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. இந்த காணொலியை பாருங்க. 2008ல நாங்க உங்க ஆபீஸுக்கு எங்க அக்காவோட குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கதறிட்டு வந்து நின்னோமே, அப்ப என்ன மிஸ்டர் சீமா நீங்க பண்ணீங்க? என்னைய காப்பாத்தீங்களா? அதே ஆபீஸ்ல வச்சு என்னைய கதற என் வாழ்க்கையை சீரழிச்சிங்களே, மறந்துட்டீங்களா? இந்த எல்லா கேடுகட்ட வேலையும் பண்ணிட்டு விஜயையும் திரிஷாவும் எப்பா இப்ப அந்த பிரச்சனை கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. அதனாலதான் மௌனம் காத்துக்கிட்டு இருக்கான் தம்பி விஜய். எதை பத்தியுமே பேச விரும்பல. அவன் போக்கு என் வழி தனி வழியும் போய்கிட்டு இருக்கான். ஓகேவா? நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையே ஒரு சிலது இருக்கு, அதெல்லாம் கலர வேண்டாம், நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சமீபத்துல இந்த திரிஷாவை பத்தி பேசும்போது, ஆமா நான் திரிஷாவுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இனிமேலும் அவள் கூட தான் வாழ்வேன், அவள் தாண்டா என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லாத குறையாக போய் அவ கூட இன்னும் ஒரு பட்டி வேட்டி பட்டு சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு விஜய் மனைவி திரிஷா, நான் முதல்ல அங்கீகரிக்கேன்டா, ஏடா கோர்ட் அங்கீகரிக்கணும், நான் அங்கீகரிக்கிறேன்டா, விஜய் பொண்டாட்டி திரிஷா தான், போ எங்க வேணா எழுதிக்க, என் மனசாட்சிக்கு நான் நீதிபதி அப்படின்ற ஒரு கதையாக போய் சீமா வாயில காதி துப்புன கதையாக
போய் ஜம்முன்னு ஒரு திருமண நிகழ்ச்சியில கலந்துகிட்டார் என் தம்பி விஜய். அவன் ஆண்மகன் பொட்டத்தனமாக, ஓகேவா, பொட்டத்தனமாக ஆண்மையும் இல்லாமல் பெண்மையும் இல்லாமல் ஒரு ஏழாந்தர நாயாக வருடம் விஜயலட்சுமி கூட குடும்பம் நடத்திவிட்டு அவள் யார் என்றே தெரியாது, நான் கூப்பிடும் போதெல்லாம் படுக்க வந்த தேவடியா அப்படின்னு எல்லா மீடியா குடும்பத்திலும் சொன்ன ஒரு எச்ச பொறுக்கிறார்கள். என் தம்பி விஜய் அப்படி சொல்லவில்லை, அப்படி நடக்கவில்லையே. எல்லா வாய்க்கும் வெத்தலை போட்ட வாய்க்கெல்லாம் போட்டு போடும் விதமாக ஒரு ஆண்மகனாக அவன் வந்து ஒரு உரத்த குரலில் பேசாமல் சிரிச்சுக்கிட்டு சைலண்டா, ஆமாம் என் மனைவி திரிஷாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு போய் போஸ் கொடுத்தாங்க. அதுக்கு 1000 பதில் இருக்கு. கோடிக்கணக்கான பார்வை பார்க்கும் என தெரிந்தேன் சைலண்டா எந்த ஒரு வார்த்தையும் விடாமல் ஒரே ஒரு நிகழ்ச்சியில் இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் எல்லா வாய்க்கும் ஒரு புட்டு போட வேண்டும்ங்கிற ஒரே காரணத்திற்காக இதுல விஜயை விட நான் திரிஷாவை மிக மிக பாராட்டுகிறேன். விஜயாவது பாத்தீங்கன்னா ஒரு நிறைய விஷயத்த போல்டா ஃபேஸ் பண்றாரு. திரிஷா சைலண்டா இருக்கிற ஒரு கேரக்டர். ஆனால் விஜய்க்கு ஒரு பிரச்சனை, விஜய்க்கு ஒரு அவமானம், எல்லா வாய்க்கும் தீனிக்கு போடுறதை நிப்பாட்டணும் அப்படின்னும் போது தன்னுடைய காதலனோடு இணைந்து கை போட்டு வந்தாங்க. விஜய் பத்தி பேசணும்னா ஒரு 4-5 பேருக்கு உரிமை இருக்கு. முதல் யாருன்னு கேட்டீங்கன்னா விஜயோட இதுவரைக்கும் வாழ்ந்த அந்த பொண்ணு, இப்ப டைவர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்குல்ல அந்த பொண்ணு, எது வேணாலும் பேசலாம். ரெண்டாவது யார் பேசலாம்னா விஜய்க்கு பிறந்த 2 குழந்தைகள், பையனோ பொண்ணோ, ஓகேங்களா, அவங்க தன்னுடைய தந்தையை பத்தி எது வேணாலும் பேசலாம். மூன்றாவது யாருன்னு கேட்டீங்கன்னா விஜயோடைய தாய் தகப்பன், என்னுடைய அருமை அண்ணே சந்திரசேகர் அண்ணனும் அவருடைய மனைவி அண்ணி சோபா என்ன வேணா பேசலாம், ஓகேங்களா. அடுத்தது யாருக்கு உரிமை இருக்குன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய அடிப்படை தொண்டர்களில் இருந்து நிர்வாகிகள் வரை, நிர்வாகிகளிலிருந்து தொண்டர் வரை சொல்ல, தொண்டர் இல்லைன்னா நிர்வாகிகளே கிடையாதுடா. தொண்டர் முதல் நிர்வாகி வரை விஜயை பத்தி எப்படி வேணா பேசலாம், உரிமை இருக்கு. ஒரே குடும்பம் யா, அவன் என்ன வேணா பேசலாம். ஆனால் விபச்சாரி 15 வருடம் குடும்பம் நடத்துற ஒருத்திய விபச்சாரி சொன்ன இந்த ஏழாந்தர நாய்கள் விஜயை பத்தி பேச எந்த தகுதியும் கிடையாது. நான் தமிழகத்தின் முதல் அமைச்சர் வேட்பாளர். இந்த 100 வருட தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு ஆண் மகனாக ஒரு அறிக்கை விட்டுருக்கான். அவன் என்ன செய்ய போறான், நிர்வாகம் பண்ணுவானா பண்ண மாட்டானா இதெல்லாம் அப்புறம் விஷயம். நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொன்ன முதல் ஆண் மகன் விஜய் தான். உங்களுடைய தலைவன் நல்ல தலைவர், ஓகேவா, நல்ல தலைமை. திரிஷாவும் அவனை பத்தி சம்மந்தப்படுத்தி பேசினா அதை பத்தி காதலே வாங்காதீங்க. எந்த ஒரு பொது வெளியில அவன் தன்னுடைய காதலியை, வருங்கால மனைவியை அணைத்து கொண்டு அவன் மேடை ஏறினானோ அவன் வெள்ளம், வெளிப்படையானவன், ஓகேவா. ஓபன் புக், ஓபன் யூனிவர்சிட்டி. அவனை தயவு செஞ்சு தவற நினைக்காதீங்க. பல தேர்தல் கண்ட தண்டசோறு கிடையாது. அடுத்தவன் தாலி எடுத்துட்டு எலெக்ஷன்ல நின்று எல்லாரையும் தண்டசோறு ஆக்கி எல்லாரையும் சூசைட் பண்ண வச்சுக்கிட்ட நாம் தமிழர் சீமான் மாதிரி விஜய் கிடையாது சார். முதல் தேர்தலே தானும் ஒரு வேட்பாளராக பெரம்பூர்ல நிற்பேன், விழுப்புரம் பக்கத்துல நிற்பேன், திருச்சி பக்கத்துல நிற்பேன், சென்னையில நிற்பேன், ஒரு அறிக்கை விடுறான்ல. சீமான் விட்டானா? இது வரைக்கும் விட்டானா? இந்த தேர்தலில் விஜய்க்கு பயந்து விடுகிறான். நான் காரைக்குடி பக்கத்துல நிற்பேன், சிவகங்கையில நிற்பேன். 8% ஓட்டு வாங்கினேன், 5% ஓட்டு வாங்கினேன், 10% ஓட்டு வாங்கினேன். அறிவில்ல. எலெக்ஷன்ல 2 விஷயம் தான். இது வரைக்கும் 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றுல 2 விஷயம் தான் புரிஞ்சுக்கணும். ஒண்ணு திமுக ஜெயிச்சிருக்கோம், இல்ல அதிமுக ஜெயிச்சிருக்கோம். 2 பேரை தாண்டி எவனும் உள்ள நுழைய முடியாது. அந்த மாதிரி 2 விஷயம் தாண்டா அரசியல் நீ தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு நீ ஜெயிக்கணும் இல்ல தோக்கணும். உன்னுடைய பெர்சன்டேஜ் ஓட்டு எவனுக்கும் தேவையில்ல. ஒண்ணு வாழணும் இல்ல சாகணும். ஆண்மகனே கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் ரூமுக்கு ரூம் விஜயலட்சுமி பேர் எத்தனை விஜயலட்சுமி வாழ்க்கையை நாசமாக்கணும் தெரியாது. அத்தனைக்கும் விளக்கு பிடித்தவன்
இந்த சாட்டை துருமருகன் அவனுக்கு தான் தெரியும் என்னுடைய ஹிஸ்டரி. விஜயோட ஹிஸ்டரியை பத்தி நீங்க பேசாதீங்களா? விஜய் என்னைக்குமே விஜய் தான். எருமகடா வயசான பிறகு எங்க ஐயன் மணிவன உனக்கு பிச்சை போட்ட பேரு தான்டா சீமான். பிச்சைக்காரன் நாய்க்கு சீமான் பேர் வச்சிருக்கேன். சில பிச்சைக்காரன் கோடீஸ்வரன் பேச்சு வச்சுல அந்த மாதிரி நீ பிச்சைக்காரன் நாய். பொம்பளை டிவி சீரியல் நடிக்க விட்டு அந்த காசுல எச்ச பொறுக்கி தின்ன நாய் இந்த சீமான். மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் பிஜேபியா காங்கிரஸா, மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேவா டிஎம்கேவா. சோ இந்த நால்வரையும் தாண்டி ஒருவர் அப்படி மண்ணு குழுந்து எழுதுறாருன்னா 48,000 கொல்லிப்பூச்சி மருந்துகள் அந்த செடியை நசுக்கும். அதுல முதலாவது விஷ மருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சீமான்ங்கிற இந்த எச்ச நாய் தான். என் தம்பி விஜய்க்கும் விஜய் மனைவி திரிஷாவுக்கும் என்னுடைய திருமண நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கை இனிதாகட்டும், சிறப்பாக வாழுக. எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. உங்களுடைய வெற்றி பயணம் இனிதாக தொடங்கட்டும். மார்ச் 1ஆம் தேதி இன்றைய தமிழக முதல்வர், அந்த ஆள் பேர் என்ன? அந்த ஆள் பேரு மு.க. ஸ்டாலின். உதயநிதியுடைய அப்பா தானே அவரு? ஆமா, உதயநிதியுடைய அப்பா தான். ஓகேவா? அந்த ஆளுடைய பிறந்த நாள் மார்ச் 1. அப்படி பூமியில இருந்து எழுச்சி சூரியனே உதிக்கிறாராம். எழுச்சி விடியல் அரசு உதிக்கிறாராம். அப்ப யாரையாவது ஒருத்தர அப்படி காலி பண்ணும்ல. அதனால பிப்ரவரி கடைசி நாள், அதாவது மார்ச் 1ஆம் தேதிக்கு முதல் நாள் விஜயை காலி பண்றாராம். அப்ப ஒரு விஜயோடைய டைவர்ஸ் கேஸ் எடுக்கிறார். புரியுதா? நல்லா கேட்டுங்க. நீங்க பத்திரிகை ஊடகங்கள்லாம் பார்க்கலாம். நான் திரும்ப சொல்றேன், அந்த வீணா போன முதலமைச்சருடைய பிறந்த நாளைக்கு முதல் நாள் இந்த பிரச்சனை விஸ்வரூபமாச்சு. அப்பனா என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்த இந்த ஆளுங்கட்சி நிர்வாகிகள் ஊடகங்கள் எல்லாமே என்ன பண்ணது? ஆளுங்கட்சி ஆதரவான ஊடகங்கள், நான் ஒட்டுமொத்த ஊடகங்கள்லாம் சொல்ல, ஆதரவான ஒட்டுமொத்த ஊடகங்கள் அனைத்தும் விடியல் அரசுக்கு விளக்கு பிடிக்கும் விதமாக விஜயை நசுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்க. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு செக் விதமா நீங்க ரெண்டு பேருக்குமே ஒரு செக் கேம் மாதிரி, செஸ் கேம் மாதிரி ஒரு விளையாட்டு நடந்துகிட்டே இருக்கு. இதுல தேர்ட் பர்சன் யாருமே தலையிட முடியாது. ஒரு பொட் ஸ்டாப் வைக்கிற கதையாதான். ஆமாண்டா, சீமான் விஜயலட்சுமி ஏமாத்துற மாதிரி நான் திரிசாவை ஏமாத்த விரும்பல. என்னுடைய மனைவி தான் அவள். அழைச்சிட்டு வந்து மேடை ஏத்தினான். இதுல என்ன தப்பு? இப்ப உங்களுக்கு மாசம் மாசம் புது பிரச்சனை வராதான் செய்யும். எலெக்ஷனுக்கு முதல் நாள் இந்த பிரச்சனையை கிளப்பி இருந்தால் என்னுடைய தலைவன், என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற விஜய் ரசிகர்கள் அத்தனை பேருமே தோண்டு போக மாட்டாங்களா? மின்கூட்டியே அவசரப்பட்டு திமுக வாந்தி எடுத்து விட்டது. அந்த வகையில நான் திமுகவுக்கு நன்றி சொல்வேன். அதுக்கெல்லாம் ஒரு செக் வைக்கிற மாதிரி ரசிகர்களே, தன்னுடைய ரசிகர்களே குழம்பக்கூடாது என்கிற ஒரே நல்ல எண்ணத்தால் தன்னுடைய காதல் மனைவியை அழைத்துக் கொண்டு ஒரு திருமண விழாவில், ஆமாம் என் மனைவியை, என்னுடைய முதல் மனைவியை விவாகரத்து செய்து விட்டேன், ஓகேங்களா, அதெல்லாம் உங்களுக்கு அம்பலப்படுத்தணுங்கிற அவசியம் இல்ல. சீமான் மாதிரி தருதலையா மூடி மறைக்கலையே, கருணாநிதி மாதிரி தருதலையா மூடி மறைக்கலையே, உதயநிதி மாதிரி விஷம் குடிச்சு வளரலையே. ஒரு நடிகைக்காக விஷம் குடிச்சவங்கிற ஒரு நல்ல பேர் இருக்குல்ல உதயநிதிக்கு. விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துங்கன்னு, ஆமாம் 15 வருடம் குடும்பம் நடத்தினேன் அந்த தெவுடியாளோடு விபச்சாரியோடு அப்படின்னு உறக்க சொன்னேன். சீமான் மாதிரி இல்லையே விஜய். ஆமா, எனது தோழி, எனது வருங்கால மனைவி, என் திரிஷா அப்படின்னு சொல்லி அணைச்சுக்கிட்டு அப்படி போய் அவன் கம்பீரமா நின்னாம பட்டு வேட்டி பட்டு சட்டையில அவன் ஆண்மகன். மாடு மாநாடு, மரம் மாநாடு, கடல் மாநாடுன்னு ஒண்ணு நடத்திருக்கான். அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடத்துறானா அப்ப பாத்துக்கணும், அந்த துறையை சார்ந்த ஏதோ ஓகேவா அவங்க கிட்ட இவன் கட்டிங் வாங்க போறான்னு அர்த்தம். மாசம் மாசம் இவன் நிறைய கம்பெனி கிட்ட துட்டு வாங்கலான்னு சொல்ல பார்ப்பான். நான் ப்ரூஃபோட காமிப்பேன். சாட்டை துரைமுருகன் மூலியமாக, அவர்கள் அல்லக்கை மூலியமாக மாசம் 1 லட்சம் 50,000 5,000 10,000 வந்துகிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் ஆதாரபூர்வமா என்னால காமிக்க முடியும். திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையே நடக்கும் வார்போர்ல இருந்து 3வது ஒரு ஆளு அல்லக்கை நொல்லக்கை பிச்சை எடுத்து சோறு திங்கிற ஒரு ஏழாந்தர நாய்
சீமா அவனை வச்சு பேசுவோம். இந்தாடா புறா ஒரு 10 ரூபா வச்சுக்கிட்டா கையில, பிச்சை காசு 10 ரூபா தின்ட்டு போடா. லோக்கல்ல இருக்க கவுன்சிலர் விட்டேறிவாங்க. ஆனா டெய்லியும் பத்தி விஜய் பத்தி ஏதாவது பேசுங்க, ஏன்னா டெய்லி வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ள சீமான், உன் மேல உள்ள தனிப்பட்ட ஒரு அக்கறையில சொல்றேன். நாளைக்கு நீ ஆட்டோ அட்டாக் வந்து செத்து போனாலும் சரி, இல்ல என் தம்பி விஜய் லாரியில அடிபட்டு சாவறான் பத்தியா, அந்த மாதிரி நீயே அடிபட்டு செத்தாலும் சரி, அதுக்கு முதல் காரணம், முழு காரணம் உன் கூட வச்சுக்கிட்டு இருக்கிற பாரு 7ஆம் தர தருதல நாய், அந்த சாட்டை துறைமுருகன் தான். உன்னுடைய சாவுக்கு முதல் காரணமும் முழு காரணமும் சாட்டை துறைமுருகன் தான். புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஒட்டு மொத்தமாக வீட்டுக்காரன் யார் தெரியுமா? நீ வளர்த்துக்கிட்டு இருக்க தும்பி தும்பி தும்பி, அந்த சாட்டை துறைமுருகன் தான் உனக்கு எதிரி. உன் கட்சிக்கு அடுத்த தலைவனே இந்த சாட்டை துறைமுருகன் தான். உன்னுடைய உழைப்பு எல்லாம் வீணா போய்விடும். ஜாக்கிரதை. இது நான் கோபத்துல சொல்லடா. ஓகே, உன் மேல உள்ள அக்கறையில் சொல்றேன். உன் வரலாறோடு கடைசி வரி சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த சொத்துக்கும் சொந்தக்காரன் இந்த சாட்டை துறைமுருகன் என்று புரிஞ்சிக்கோ. ஓகேவா? உன் வரலாறு மாற்றி அமைக்கப்படும் விரைவில்.